السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ليس يتحسر أهل الجنة على شيء إلا على ساعة مرت بهم لم يذكروا الله عز وجل فيها. رواه الطبراني. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த அவர்களின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளால் அருள் நிறைந்த புனித ரமலானை அடைந்து அதில் எண்ணற்ற அமல்களை செய்து அந்த மாதத்தை நிறைவு செய்யும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள், தராவீஹ் தொழுகைகள், நாம் செய்த தான தர்மங்கள், கடமையான ஜகாத்துகள் உட்பட அனைத்து நற்கர்மங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வதோடு அதற்கு ஈருலகிலும் சிறந்த நற்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாம் புனிதமான ரமலானை அடைந்து நற்காரியங்களை செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் ஒரு வகையில் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் இருக்கிறோம். இருந்தாலும் நோன்பு நிறைவு பெறுகிற இந்த நேரம் கவலைப்படுவதற்கான நேரம், அச்சப்படுவதற்கான தருணம். ஏனென்றால் நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள், நாம் செய்த அமல்கள் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் கவலைப்படுவதற்கு 3 விதமான காரணங்கள் உள்ளது. முதலாவது, புனிதமான மாதம், அருள் நிறைந்த இந்த மாதம், நோன்பின் மாதம், வணக்க வழிபாடுகளின் மாதம், தான தர்மங்களின் மாதம், அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை பெற்றுத்தந்த மாதம், நன்மைகளை கணக்கில்லாமல் வாரி வழங்கிய மாதம், நம் அனைவரையும் நன்மையான காரியங்களில் உற்சாகப்படுத்திய மாதம். இப்படி மகத்தான அருள் நிறைந்த மாதம் நம்மை விட்டு விடைபெற்று செல்கிறதே என்ற ஒரு கவலை. பொதுவாக நம் வாழ்க்கையில் நாம் அதிகம் நேசிக்கிற, அதிகம் பிரியப்படுகிற ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ நம்மை விட்டு பிரிந்தால் நாம் நீங்க முடியா கவலையில் உறைந்து போகிறோம். அப்படித்தான் இருக்கவும் வேண்டும். அதுதான் அந்த அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த
பெண்மணிகளில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, என் தாய்க்கு பிறகு என்னுடைய இன்னொரு தாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். நபியின் மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரதி அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக சென்றபோது அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் எந்த முடிவை எடுத்திருக்கிறானோ அது அவர்களுக்கு சிறந்ததாகத்தானே இருக்கும். அப்படி இருக்கையில் தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அந்த இரு சஹாபாக்களும் கேட்கிறார்கள். அதற்கு அந்த அன்னையார், அதை நானும் அறியாமல் இல்லை, எனக்கும் தெரியும். அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன். இருந்தாலும் இப்பொழுது நான் அழுவதற்கு காரணம் வானத்திலிருந்து வஹி வருவது நின்று விட்டதே என்பதை நினைத்து அழுகிறேன் என்றார்கள். இந்த பதிலை கேட்ட அந்த இரு சஹாபாக்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹி என்பது அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருந்த மாபெரும் ஒரு இணைப்பு பாலம், ஒரு அற்புதமான தொடர்பு, மேலும் அடியார்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எனவேதான் அந்த பாக்கியம் இனிமேல் இல்லாமல் போய்விட்டதே என்று எண்ணி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். எனவே ஒரு பாக்கியமான மனிதரோ ஒரு பொருளோ நம்மை விட்டு விடைபெறுகிற பொழுது அந்த கவலை நம் உள்ளத்தை கசக்கி பிழிந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்நேரத்தில் நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது கவலை, ஒரு மாதம் முழுக்க நாம் பகல் காலங்களில் நோன்பிருந்தோம், இரவு காலங்களில் நின்று வணங்கினோம், இன்னும் எத்தனையோ அமல்களை செய்திருக்கிறோம். அதுவெல்லாம் என்ன ஆனது? அதன் நிலை என்ன? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற கவலை. இந்த கவலை நன்மை செய்தவர்களுக்குத்தான் அதிகம் இருக்கும். ஆனால் ரமலானிலும் நன்மைகளிலும் ஆனால் ரமலானுடைய இந்த புனிதமான மாதத்திலும் நன்மையான செயல்களிலும் நல்ல காரியங்களிலும் கவனம் செலுத்தாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலை இருக்கவே இருக்காது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் தான் தான் செய்த அமலின் கபூலியத்தை பற்றி கவலைப்படுவார்கள். நம் முன்னோர்களில் சிலர் பெருநாள் அன்று கவலையோடு இருப்பார்கள். இது மகிழ்ச்சியான நேரம். இந்த நேரத்தில் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டால், நான் ஒரு அடியான், என் எஜமானன் எனக்கு ஒரு அமலை செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டான், நானும் அதை செய்து முடித்து விட்டேன். ஆனால் நான் செய்த அந்த அமலை, அந்த செயலை அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது எனக்கு தெரியாதே, அதனால்தான் கவலையில் இருக்கு என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். முகஸ்துதியோடு அல்லது இரையச்சம் இல்லாமல் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடலாம். எனவே நாம் செய்த அமல்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்ற கவலை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நிச்சயம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நம்மிடம் இருக்க வேண்டிய மூன்றாவது கவலை மிக முக்கியமானது, மிக பிரதானமானதும் கூட. ரமலானுடைய இந்த 30 நாட்களும் பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தன. தொழுகையாளிகளால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் இல்லம் நிரம்புவதை பார்த்து சந்தோஷம் அடைந்தோம். நம் கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அது இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை நாம் இழக்கப் போகிறோமே, அந்த மக்களை இந்த பள்ளிவாசல்கள் இழக்கப் போகிறது என்ற கவலை. ரமலான் முழுக்க சுன்னத் தொழுவதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு மக்களால் நிரம்பிய இந்த இறை இல்லங்கள் காலியிடமாக
வெற்றிடமாக ஆகப் போகிறதே என்ற கவலை. இதற்கு காரணம் நம் சமுதாயத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நோய். அதுதான் ரமலானில் மட்டும் அமல் செய்கின்ற பழக்கம், ரமலானில் மட்டும் தொழுகின்ற பழக்கம், ரமலானில் மட்டும் அல்லாஹ்வுடைய இறையில்லத்திற்கு வருகின்ற பழக்கம். இது யார் காட்டி தந்த வழிமுறை? அல்லாஹ்வோ ரசூலோ சஹாபாக்களோ அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நமக்கு ஒருபோதும் போதிக்கவில்லை. அப்படி இருக்கையில் ரமலானில் மட்டும் தொழுதால் போதும், ரமலானில் மட்டும்தான் தொழுகை கடமை, மற்ற காலங்களில் இல்லை என்று அல்லாஹ்வா நமக்கு நேரடியாக வந்து சொன்னான், அல்லது அல்லாஹ்வா நமக்கு நேரடியாக அறிவித்தான்? ரமலான் என்பது பாவங்களை கழுகிற மாதம், பாவங்களை சுத்தம் செய்கிற மாதம். நான் இல்லை என்று சொல்லவில்லை. மற்ற காலங்களில் நாம் செய்த குற்றங்களை, பாவங்களை நினைத்து அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற போது அந்த பாவங்கள் வேண்டுமானால் மன்னிக்கப்படலாமே தவிர, மற்ற காலங்களில் நாம் விட்ட தொடுகைகளை கலா செய்தி ஆக வேண்டும். ஒருபோதும் ரமலானை வைத்து அதை ஈடு செய்ய முடியாது, அதை சரிகட்டி விட முடியாது. நாம் விட்ட தொடுகைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நாளை மறுமையில் ஒரு அடியான் முதலாக தொழுகை குறித்து தான் விசாரிக்கப்படுவான். அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விடுவான். அது சரியாக இல்லை எனில் அவன் நஷ்டமடைந்து விடுவான், கை செய்தப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மர்மையில் நாம் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் தொழுகையை கொண்டுதான். ஆகவே தொழுகையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரமலானில் மட்டும் தொழுதால் போதும் என்ற அந்த மோசமான நிலைகள் கைவிடப்பட வேண்டும். இஸ்லாம் என்றாலே முழுமையாக அதை பின்பற்ற வேண்டும். அதற்கு பெயர் தான் இஸ்லாம். அல்லாஹ்வும் அவனது தூதரும் காட்டி தந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதற்கு பெயர்தான் இஸ்லாம். அப்படி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அனைத்தையும் எல்லா காலங்களிலும் நிரந்தரமாக சரியாக செய்ய வேண்டும். இதைத்தான் சூரா ஆல இம்ரானின் 132வது வசனம் சுருக்கமாகவும் ஆழமாகவும் இந்த சமுதாயத்திற்கு போதிக்கிறது. அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் முழுமையாக நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் அப்படி இருப்பீர்களேயானால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் செலுத்துவான், இரக்கம் காட்டுவான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் முழுமையாக வழிபட்டு நடங்கள் என்ற வார்த்தையிலேயே இஸ்லாத்தின் அனைத்து கடமைகளும் உள்ளடங்கிவிட்டன. அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், வேறு எந்த அமலாக இருக்கட்டும், அல்லாஹுவும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறையாக இருந்தால் அது முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகைகள் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் போதிக்கிறான். நபியவர்களும் பல சந்தர்ப்பங்களில் அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் அலட்சியம் செய்தவர்கள் நாளை மறுமையில் ஒரு கால் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாலும் தான் வீணாக்கிய நேரங்களை நினைத்து கை செய்தப்படுவார்கள். தபரானியுடைய ஒரு ஹதீஸில் வருகின்றது, லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னா அலா ஷை இல்லா அலா சாஅத்தின் மர்ரத் பிஹிம் லம் யذ்குருல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஃபீஹா. நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்து இன்பங்களை எல்லாம் பார்த்த பிறகு இவ்வுலகில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் கழித்த நேரத்தை நினைத்து அதிகம் கவலைப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேற்கூறப்பட்ட ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வை நினைக்காமல் கழிக்கப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமாக இருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் கவலைக்குரிய நேரம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும்
நம்மை படைத்த இறைவனை, நம்மை படைத்த ரப்பை மறவாமல் நின்று வழிபட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் என்ற துஆவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.